காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் தங்கத்தமிழ் முருகன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப அற்புதமா இருக்கிறேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சி மக்கள் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம தண்ணி அப்படின்றது குடிக்காம இருக்கிறதே கிடையாது. அந்த தண்ணீரை நம்ம முறையா குடிக்கும் போது அது ஒரு மருத்துவமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா வள்ளலார் அவர்கள் வெந்நீர் வைத்தியம் அப்படின்ற ஒரு முறை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை முறையா நம்ம எப்படி குடிச்சோம் அப்படின்னா அது மருத்துவமா மாறுது. அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ரொம்ப அற்புதமான விஷயம். தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை பற்றி உலக லெவலில் ஆராய்ச்சியாளர்கள், நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி டாக்டர் பட்டம் அவர் பேரில் தான் கொடுக்குறாங்க. இதே நிறையா பேருக்கு தெரியாது. ஹிப்ரோஹெரோட்டிக்ஸ்னு பேர், அவர் பேரில் தான் டாக்டர் பட்டம் வழங்கப்படுகிறது. அவர் தான் தண்ணீர் மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணவர். உலகத்தில் முதல் முறையாக அமெரிக்காவை சேர்ந்தவர். அப்புறம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டாக்டர் கலீலோ, அப்புறம் லண்டனை சேர்ந்த அவருடைய நண்பர். இவங்க 3 பேரும் ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தண்ணீர் பாட்டிலோடு வர்றாங்க. அப்போ இவங்க அவங்கள அந்த காலத்தில் பேட்டி எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு இங்கே போயிட்டு வர்றீங்க அப்படின்னு. இல்லை, இங்கே ஒருத்தர் தண்ணீர் எங்களுக்கு கொடுக்குறாரு, இந்த தண்ணீர் குடிக்கிறதுனால எங்களுக்கு நோயெல்லாம் போகுது, பல நோய்கள் தீருது, அதனால் இந்த தண்ணீருக்கு இவ்வளோ பெரிய மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சேர்ந்தவர், லண்டனை சேர்ந்தவர், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், இவங்க 3 பேரும் அமெரிக்கா கோர்ட்டில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உலகில் யார் ஒருவர் தண்ணீர் மருத்துவம் செய்கிறாரோ அவரை தண்டனைக்கு உரியவர்களாக கருதக்கூடாது. அப்புறம்தான் இதை நான் கையில் எடுத்தேன். வெளிநாட்டவர்கள் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய மருத்துவத்தின் தந்தையாக இன்றைக்கி கருதப்படுகிறவரை இதுக்கு ஒரு ஃபைல் போட்டு ஒப்படைச்சிட்டார். இதை எங்களை போன்றவர்கள் படிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சித்தையர்கள் சொல்லியிருப்பாங்களே, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார் இல்லையா, சித்தர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. வெந்நீர் மருத்துவம்னு ஒன்று இருக்குது. வெந்நீருக்கு அதாவது அதிக நாள் வாழணும் அப்படின்னு சொன்னால் வெது வெதுப்பான தண்ணீர், வெந்நீரை சுருக்கி நீரை பெருக்கி மோரை பெருக்கி சாப்பிடணும். மோருக்கு தண்ணி அதிக ஊற்றி சாப்பிடணும். நீரை சுருக்கி சாப்பிடணும். நெய்யை உருக்கி சாப்பிடணும். நெய்யை உருக்கணும், நீரை சுருக்கணும்னா கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணியை 3/4 லிட்டராக மாற்றணும். இதுதான் வெந்நீர் மருத்துவத்தினுடைய தன்மை. சரி, இந்த தண்ணீர் எல்லா தண்ணியும் மருத்துவம் ஆகுமா அப்படின்னா மாறாது. எல்லாரும் எல்லா தண்ணியும் குடிக்கலாமான்னா குடிக்க முடியாது. எல்லா தண்ணியிலையும் எல்லா விதமான சத்து இருக்கானா இருக்காது. ஒன்றில் சத்து அதிகமாக இருக்கும், ஒன்றில் கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த தண்ணியை எப்படி மருந்தாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கலையும் இருக்குது. இன்ன ஓரையில், இன்ன நட்சத்திரத்தில், இன்னது பொதுவாகவே தண்ணியை நீங்கள் மருந்தாக மாற்றணும் அப்படின்னா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னாக்கா ஓம்ங்கிற மந்திரம். இந்த ஓம்னு சொல்லத்தான் தண்ணி வாட்டர் மருந்தாக மாறுது. இது ஒரு ரகசியம். இன்னொரு ரகசியம் என்னன்னா, தண்ணியை வைத்து காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் பூர்வ புவஸ்வக சத்த விதுர்வரேனியம் பர்கோ தேவசிய தீமைக்கு தீயோனா பிரசோதயா. இப்போ மற்ற மதத்தை சேர்ந்த நண்பர்கள் பார்க்குறாங்கள, அவங்க மந்திரத்தை சொல்லிக்கலாம். ஒரு கிறிஸ்துவர் பார்க்குறாரா அப்படின்னா வழிபாடு பாடல் இருக்கு இல்லையா, கர்த்தரை நினச்சிக்கலாம். புத்தரை கும்புறவங்க புத்தரை நினச்சிக்கலாம். தன்னுடைய மூதாதிரிகளை நினைத்து கூட இந்த தண்ணிக்கு நாம் சக்தி ஊட்டலாம். இதை சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணி இந்த தண்ணிக்கு ஒரு விதமான காயத்ரி மந்திரத்தை கொடுத்தும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஓம்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கு. இது பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. மருந்தாக மாறாது. அதனுடைய பவரினுடைய தன்மை வேற. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10-15 நாள் அந்த பாட்டில் வெயிலில் இருந்துச்சுன்னா அதுவே பாய்சனாக மாறும். அதை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. இது மெடிக்கலுடைய ரூல். குடிச்சிட்டு அப்படியே சுந்தரவா போட்டுக்கலாம். இந்த தண்ணிக்கு தான் அந்த சக்தி இருக்குது. இந்த மாதிரி சில்வர் பாட்டில் நீங்கள் வச்சு குடிக்கலாம். செம்பு பாத்திரத்துக்கு நோயை தீக்கும் எல்லாருக்கும். அதில் இன்னொருத்தரையும் நான் பதிவு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களோ கருத்தரிக்கக்கூடியவர்களோ செம்பு பாத்திரத்தில் குடிக்கக்கூடாது. ஏன் சார் கருக்கூடாது செம்பு பாத்திரத்தில்? இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முன்னோர்கள் ஆசிரமங்களில் செம்பு பாத்திரத்தை வச்சான், கோயில்களில் செம்பு பாத்திரத்தை வச்சான். இவனுடைய ஆசா பாசங்கள் அதிகமாகிடக்கூடாது, தப்பு நடந்துடக்கூடாது. இது நான் கண்டுபிடிச்ச உண்மை. ஏன்னா செம்பு பாத்திரத்தில் கொடுத்தா
அது வந்து கவுண்டிங் குறையுதுன்னு சில ஃபேமிலியிலேருந்து என்கிட்ட வந்து அதை நிப்பாட்ட சொல்லி வெள்ளி பாத்திரத்தில் குடிக்க வச்சு கவுண்டிங் கூடி குழந்தை பிறந்தது. ஓகே. இப்ப வெள்ளி முடியாதவங்க வேற எதுவும் உபயோகப்படுறாங்க? சில்வர் வச்சுக்கலாங்கிறேன். சில்வர் வச்சுக்கலாம், மண்பானை வச்சுக்கலாம். நான் தான் ஒரு கணக்கு சொல்கிறேனேம்மா. என்ன சொல்கிறேன் நேயர்களுக்கு சூச்சகமா, திருமணம் ஆகாதவர்களோ குழந்தை பேருக்கு முயற்சி பெறுவர்களோ செம்பு பாத்திரத்தில் குடிக்கக்கூடாது. அது வம்பில் தான் போய் முடியும். மண்பானையில் குடிக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் சொல்லுவீங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க சார் வீணாக போயிடக்கூடாதுன்னு, அதுக்கு சொல்கிறேன். கண்ணாடி பாத்திரம் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த மழைநீர் அல்லது தண்ணியோ பச்சை தண்ணியோ எடுத்து வச்சு காயத்ரி மந்திரத்தில் சொன்னீங்கன்னாக்க அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. உன் உடலில் என் உயிரில் உள்ள பிணிகளை நசி நசி வேதத்தில் இருக்குது. நான் புரிகிற தமிழில் சொல்கிறேன். வேத மந்திரங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். நம்ம மக்களுக்கு புரியணுங்கள். என் தேகத்தில் உள்ள உடல் பிணிகளை நசி நசி. வசி வசினா சக்தி கூடும், நசி நசினா சக்தி வெளியேறும். எப்படி பாருங்க. ஓகே. இது வந்து நோய்கள் இருந்தா நோய்களை குணப்படுத்தும். ஆமாம், எந்த நோயாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வந்து புறநோய் அகநோயின்னு இருக்குது. புறநோய்னா என்ன? வெளி நோய்கள். அகநோய்னா உள்நோய்கள். இப்போ வெளியில் கால் வெளி தெரியுது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணிக்கு நான் சொன்ன நசி நசிங்கிற மந்திரம் தான். ஓம் ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லி உயிர் ஊட்டணும். அல்லது காயத்ரி மந்திரத்தை ஒரு 48 தடவையோ 108 தடவையோ சொல்லி உயிர் ஊட்டணும். உயிர் ஊட்டியதுக்கு பின்னாடி இந்த தண்ணி பாட்டில் நம் மடியில் வச்சு என் தேகத்தில் இருக்கக்கூடிய பிணிகளை நினச்சி நசி 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 என்றால் வெளியே போய்விடும். இது எவ்வளோ நாள் இதை பண்ணணும் சார்? குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் பண்ணணும். நல்லா கவனித்து நான் சொல்கிறேன். சில்வர் பாத்திரத்தில் அல்லது மண் பாத்திரத்தில் அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் செம்பு, நான் சொன்ன மாதிரி வயதானவர்கள் செம்பை பயன்படுத்தலாம், நோய் வராது. வெள்ளி பாத்திரங்களில் இதில் ஏதேனும் ஒன்றை எடுத்து வச்சு அவர்களுக்கு மதத்தின்படி சொல்லிக் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை உபசரித்து இதை வந்து ஜலமூலையில் வைக்கணும். ஜலமூலைன்னா எதுனா குழம்ப வேண்டாம். சூரியன் உதிக்குது இல்லை, சூரியனை பார்த்து நம்ம நிப்பாட்டிக்கணும். உலகத்தில் எங்கே இருந்தான்னா சூரியன் தெரியும். லெஃப்ட் பக்கம் வச்சுக்கணும். பாருங்கள், லெஃப்ட்டில் வச்சா நோய் தீரும், ரைட்டில் வச்சா குழந்தை பிறக்கும். இப்போ குழந்தை பிறக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக வலது பக்கம் வச்சு வேண்டிக்கணும். தன்னை விட்டு வெளியேறணும்னா இடது பக்கம் வச்சுக்கணும். ஏன் சார் அந்த ஜலமூலையில் வைக்கணும் அப்படின்னா அங்கே தான் அந்த வாட்டருக்குரிய ஈர்ப்பு சக்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது. அதனால் ஜலமூலையில் வச்சுக்கணும். பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மடியில் வச்சுக்கணும். மடியில் வச்சுக்கிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணி எனக்கு வந்து இங்கே வந்து அரிப்பு இருக்கா அந்த தண்ணி எடுத்து இப்படி புறம் மருந்தாக பயன்படுத்தலாம். உள்ளுக்குள்ளே கிட்னியில் கல் இருக்கா எனக்கு வந்து கல் கரைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி 48 நாள் இந்த ப்ராசஸில் இருந்தாங்கன்னா முட்டி வலி குணமாகும், கிட்னியில் இருக்கிற கல் கரையும். இதெல்லாம் உண்மை. அப்புறம் பசியே எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். அதாவது எப்படி சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் மெடிடேஷன் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 10 மணி நேரம் ரயில் பயணம் பண்ணுறீங்கன்னா அங்கே கிடைக்கிற லோக்கல் தண்ணியும் நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ண தண்ணி இருக்குல்ல 100 குடிக்கணும். 100 ml இன்றைக்கி காலையில் ஒரு 50 ml, சாயங்காலம் 50 ml. 10 நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 10 நாளைக்கு பசி தெரியாது, தலைவலி வராது, சைனஸ் வராது. அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை அதுக்கு நீங்கள் ஊட்டி இருக்கிறீங்க. அந்த இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். முளைக்காத செடி இருக்குல்ல, அந்த செடிக்கு குத்துனீங்கன்னா முளைச்சிரும். முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கட்டும். ஓர் உயிரிலிருந்து, தாவர உயிரிலிருந்து ஆரம்பிக்கட்டும். செடி பூக்க மாட்டேங்குது தோட்டத்துக்குள்ள அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி நல்லா இது பண்ணலாம். அப்புறம் வாட்டர் தெரப்பின்னு நான் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். ஆமாம் சார். அதே மாதிரி இந்த மழைநீர் மருத்துவம் பற்றி கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த மழைநீர் மருத்துவம் அப்படின்றது என்ன சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. மழைநீர் வந்து என்ன அப்படின்னா இந்த மழைநீரில் எல்லா சக்திகளும் இருக்குது, எல்லா உயிரணுக்களும் இருக்குது, எல்லா புழு பூச்சிகளை உருவாக்கக்கூடிய தாதுக்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய எனர்ஜியாக இருக்குது. இந்த மழைநீரை வந்து நாம் யாரும் மதிக்கிறதில்ல. எப்படின்னா இந்த மழை நீருக்கு வந்து இறைவன் அருள் கருணையினால் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தில் அவங்களுடைய நூல்லையே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இறைவன் இதிலே தான் அதிகமாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. உலகத்தில் 3 பாகம் நானாகவே இருக்கிறேன்றாரு கடவுள். அப்போ எல்லா விஷயத்திலையும் நீர் தான். இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், யாரும் சொல்லாதது தான். என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது சனியம் பிடிச்ச மழை அப்படின்னா அவனுக்கு கிட்னி வேலை செய்யாது.
பஞ்சபூதம் அவனுக்கு கையெழுத்து ஆர்டர் கன்ஃபார்ம் போட்டுரும். இவனுக்கு தண்ணி வாட்டர் சப்ளை கட் பண்ணுறாங்கோ. அப்போ எதுக்குன்னா பஞ்சபூதத்தை சொல்லக்கூடாதுங்கிறேன். சனியும் பிடிச்ச மலையன்னு மலையை சொல்லிட்டோம்னா இவனுடைய வாட்டர் சப்ளை கட் ஆகுங்கிறாங்க. இவனுக்குள்ளே போய் வர்ற கிட்னி இருக்குல்ல ஃபங்க்ஷன் ஆகாது. சரி, காற்று நல்லா அடிக்குது. காற்றை சனியும் பிடிச்ச காற்று அடிக்குதுன்னா இவனுக்கு சுவாசம் நல்லா ஓடாது. பஞ்சபூதத்தை நம்ம பழிச்சுக்கணும். இவன் வெளியில சொல்றோன்னு நினைக்கிறான். இவனுக்கே ரிப்பேர் ஆகி போயிடும். எப்படி சொல்லணும்? அளவா போகணும். இந்த மலைக்குன்னு எங்க குருநாதர் ஒரு பாட்டை எழுதினாருங்க. மலையே மலையே பொழிவாயே, மாநிலம் செழிக்க பொழிவாயே, உழவும் தொழிலும் நலமாக உவந்த மலையே பொழிவாயே, உழவும் தொழிலும் நலமாக இனிதா மலையில் பொழிவாயே, ஆறு குளங்கள் அணைக்கட்டுகள் அணைந்து நிரம்பே பொறுவாயே, பேரிடிமின்னல் இடியுடனே பொறுமையா மலையே பொழிவாயேன்னு ஒரு 1/2 மணி நேரம் பாடுவார். இன்னொரு விஷயம், இந்த பாட்டை பாடினா மழை வந்துருங்க 7 நாளில். நான் ஒரு 100 கிராமங்களில் போய் இந்த பாட்டை பாடியிருக்கிறேன். இந்த மழை இல்லாதவங்க வந்து சொல்லுவாங்க அது. அப்போ இந்த மழை நீரில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து தீர்த்தம் இந்த கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறாங்கள்ல, அதில் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தீர்த்தமாக மாறுது. பால் கிளறில் பால்காரன் போட்டு டீ கொடுத்தான்னா டீயாக மாறுது. அதே ஆசிட்டு காய்ச்சறதுக்கு இதே தண்ணி ஆசிட்டாக இருக்குது. அப்போ மழை நீருக்கு மட்டும் இவ்வளவு விஷயம், இவ்வளவு சக்தி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை பஞ்சபூதத்தின் மூலமாக அதுக்குள்ளே ஒரு துளி மழை நீரில் ஒரு பாடலில் சொல்லுவாங்க, ஒரு துளி நீருக்கு 1 பவுன் தங்க காசுன்ற மாதிரி ஒரு துளி நீரில் 5 பஞ்சபூதம் இருக்குது. மழை நீருக்கு மட்டும் நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்குது, காற்று இருக்குது. எல்லா பஞ்சபூத தத்துவங்களும் மேலே போய் கலந்து கருத்தரித்து, அதாவது கடலில் இருக்கக்கூடிய நீர் வெப்பமாக மாறி மேகத்தில் போய் இணைந்து கருத்தரித்து தன்னுடைய கருத்தரிச்ச மழையாக கொட்டுதாமா. எப்படி பாருங்க. அதனால இந்த மழை நீரை பிடிச்சு வச்சு காய்ச்சி தான் குடிக்கணும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சாதாரண நீர் தான், அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தும் போது நம்மளுடைய நோய்கள் எல்லாம் தீருது. குறிப்பா வந்து இந்த மழை நீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.